إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்திலே அதன் பலனை அடைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்ளிருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை 10 மாத செயல் திட்டத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் ஒரு 10 தலைப்புகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் அவர்களை பற்றிய சிறப்புகளை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு செயல் திட்டத்தை தயாரித்திருக்கின்றார்கள். அந்த செயல் திட்டத்திலே இந்த மாத செயல் திட்டத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்ற செயல் திட்டம் தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தலைப்பின் கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த பல்வேறு மார்க்க சட்டங்களை, கருத்துக்களை சிலவற்றை உங்களுக்கு சொல்லுவதற்காக இன்றைய தினத்தின் தலைப்பாக வட்டி ஒரு வன்கொடுமை என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் சொல்ல இருக்கின்றோம். 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே சவுதி அரேபியா என்கின்ற நாட்டிலே அப்துல்லா ஆமினா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து சிறு வயதிலே தாய் தந்தையை இழந்து தன்னுடைய சிறிய தகப்பனாரின் ஆதரவிலே வளர்ந்து ஆடு மேய்க்கும் சிறுவனாக தன்னுடைய சிறுவயது பிராயத்தினை கழித்து மக்களிடத்திலே ஒரு நல்ல மனிதர் என்ற பெயரை பெற்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு இவர்தான் சரியான ஆள் என்று இறைவனால் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்கமா நகரிலே மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற போது அந்த ஊர் மக்களால் யார் இவ்வளவு காலம் நல்ல மனிதர் என்று போற்றி புகழ்ந்தார்களோ அந்த மக்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்ன செய்றாங்க, அந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனால் அங்கே மதீனா வாசிகள் அவர்களை வரவேற்று அவர்களுடைய செயல்களை பார்த்து அவர்களுடைய சொல்லுகின்ற அந்த செய்திகளை பார்த்து இவர்தான் சரியான தூதர் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த மதீனாவிலே தன்னுடைய அந்த தூதுத்துவ காலத்தை கழிக்கின்றார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால
ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவிற்கு வருகின்ற போது அவர்கள் அந்த மக்காவிலே இறைவனால் அவருடைய இறுதி நாட்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம் நாம் மக்களுக்கு எதை மார்க்கமாக சொன்னோமோ அந்த செய்தியை ஒன்றாக சேர்த்து அங்கே கூடியிருந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி பேருரை என்பது. ஏதோ இறுதி பேருரை என்றால் ஒரே நேரத்திலே பேசி செய்திகளை சொல்லி முடித்து விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் அந்த மக்கமா நகரத்திலே தங்கி இருந்தபோது பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு நாட்களிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு இடங்களிலே அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற போது அந்த செய்திகளை தன்னுடைய தோழர்களுக்கு, அங்கே கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் சொன்னார்கள். அதுதான் இறுதி பேருரை என்று தொகுக்கப்பட்டு செய்தியாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த செய்தியிலே ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, வட்டி என்கின்ற ஒரு செயல் இருக்கின்றதே, அந்த செயல் எவ்வளவு ஒரு மாபாதகமான செயல் என்பதை தன்னுடைய இறுதி பேருரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு முன்னாலே அல்லாஹ் தனது திருமறையிலே பல்வேறு இடங்களிலே இந்த வட்டியை பற்றி சொல்லி காட்டுகின்றான். 4வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தகூலு அம்வாலஹும் பைனக்கும் பின் பாத்தில். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கிடையே தவறான முறையில் உங்கள் பொருட்களை உண்ணாதீர்கள் என்று இறைவன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், வட்டி என்கின்ற பெயரிலே உங்களுடைய பொருளாதாரத்தை மக்களிடத்திலே பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை தவறான முறையிலே நீங்கள் உண்ணாதீர்கள். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற பொருளாதாரம் இருக்கின்றதே, அதை உங்களுடைய பங்கீட்டாளர்கள் இருக்கார்களே அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், பேசிக்கொண்டு அதை உண்ணலாம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை விடுப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயம் 278வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நிலுவையில் உள்ள வட்டியை விட்டு விடுங்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். எதை சொல்லுகின்றான் என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கிடையே தவறான முறையில் உங்கள் பொருட்களை உண்ணாதீர்கள். எனினும் ஒருவருக்கொருவர் பொருந்தி கொண்டு நடைபெறும் வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் உண்ணலாம். நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். உங்கள் மீது அல்லாஹ் நேரா அன்புடையவனாக இருக்கின்றான் என்று இந்த முந்தைய வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்லுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நிலுவையில் உள்ள உங்களுடைய வட்டியை விட்டுவிடுங்கள். ஒருவேளை இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னாலே மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்காவது நீங்கள் வட்டியாக கொடுத்திருந்தால், கடனை வட்டியாக கொடுத்திருந்தால், அது என்ன செய்யுங்க, இன்றிலிருந்து அந்த வட்டியை, உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இந்த வட்டியை பற்றி சொல்லுகின்ற போது 2வது அத்தியாயம் 276வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வட்டியை அல்லாஹ் அழித்து தர்மங்களை வளரச் செய்கின்றான்.
அல்லாஹ் பாவிகளான நன்றி கெட்டவர்கள் எவரையும் நேசிப்பதில்லை என்று சொல்லுகின்றான். அதாவது வட்டியை அல்லாஹ் அழித்து விட்டான், அதற்கு பதிலாக தர்மத்தை வளரச் செய்கின்றான். அல்லாஹ் பாவிகளான நன்றி கெட்டவர்கள் எவரையும் நேசிப்பதில்லை. என்றைக்கு அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டானோ அதற்கு பிறகும் யார் இந்த வட்டியை தொடர்கின்றார்களோ அவர்கள் நன்றி கெட்டவர்கள் என்று இந்த வசனத்தில் குறிப்பிட்டு விட்டு, நன்றி கெட்ட பாவிகளான யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று வட்டியை பற்றி பல்வேறு வசனங்களில் இறைவன் சொல்லி காட்டுவதை நாம பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த இறுதி பேருரையிலே பல்வேறு நிலைகளில் என்ன செஞ்சாங்க, நமக்கு சொல்லி காட்டினார். மக்களை கூட்டு சொல்றாங்க, வட்டி என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது, அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள். எப்படிப்பட்ட பாவம் வட்டி? அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, பெரும் பாவங்கள் என்பது 7 பாவங்களாக இருக்கின்றது. அதுல முதன்மையானது எது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற பாவம். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் கடைசி வரையும் மன்னிப்பதே இல்லை என்று இறைவன் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் இப்படி இந்த பெரும் பாவத்திலே தலையான பாவமாக இருக்கின்ற இந்த இணை வைத்தல் இருக்கின்றது, இதை ஒரு காலத்திலையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே போல யார் அநியாயமான முறையிலே ஒருவரை கொலை செய்து வருகின்றாரோ அவர்கள் பெரும் பாவம் செய்து விட்டார்கள், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றான். அதே மாதிரி இந்த வட்டி என்கிறதற்கு, வட்டி என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. யார் வட்டியை வாங்கி உண்ணுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று இந்த பெரும் பாவங்கள் லிஸ்ட்ல இந்த வட்டியும் சேர்ந்து வருவதை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வட்டியை ஒழிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு முக்கியமான தகவலாக அவருடைய அந்த இறுதி பேருரையிலே இந்த செய்தியை பதிவு செய்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த வட்டியை பற்றி சொல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் ஹராம் ஹலாலை பார்க்க மாட்டார்கள். ஒரு காலம் வருமா, அப்பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக மனிதர்கள் இது ஹராம் இது ஹலால் என்று பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு சூழ்நிலையில மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஹலால் எது என்று பார்க்க மாட்டான், ஹராம் எது என்று பார்க்க மாட்டான், நல்ல வருமானம் எது என்று பார்க்க மாட்டான், கெட்ட வருமானம் எது என்று பார்க்க மாட்டான், இதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், இதன் மூலம் கிடைக்கின்ற தீமைகளை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். தற்போதைய சூழ்நிலையில அவனுக்கு அந்த செயல் என்ன செய்யணும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கவே மாட்டான், ஹராம் ஹலால் என்பதை பிரித்து பார்க்கவே மாட்டான். அப்படி ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டியை பற்றி சொல்லுகின்றார்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்றைய சூழ்நிலையில மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஹராம் ஹலால் என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே இல்லை. பார்க்கிறோம், வெயில் காலம் அதிகமாக, சூடு தாங்க முடியல, மின்சாரமும் கம்மியா இருக்கு, ஃபேனு வீட்டில் வேகமா ஓட மாட்டேங்குது, என்ன செய்யலாம், ஒரு ஏசியை போடலாம். ஏசியை வாங்குறதுக்கு கையில காசு இல்லையே, யாருக்கிட்டையாச்சும் போய் கடனா கேட்டா கொடுப்பாங்களா? என் வீட்டில் ஏசி போடணும், ஒரு 20,000 30,000 கடன் கொடுன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அதற்காக எத்தனையோ நிதி நிறுவனங்கள் தங்களுடைய மொபைலில் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 10க்கு மேலே மெசேஜ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், குறைந்த வட்டிக்கு நாங்கள் கடன் வழங்குகின்றோம், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட கடனின் அளவு 40,000 ரூபாய். அவன் அப்படியே திட்டம் போட்டு வச்சிருப்பான். இப்படி ஒரு 1.5 டன் ஏசி வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 40,000 செலவாகுமா? மக்களுக்கு அந்த தேவைப்படுதா? அந்த அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக அவன் கொண்டு வந்து நிறுத்துவான். நிறுத்திவிட்டு உங்களுக்கு நீங்கள் கடன் பெறுவதற்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க, தகுதி ஆகிட்டீங்க. என்ன தகுதி? சூடு தான் தகுதி, வேர்வை தான் தகுதி. அவனோட தகுதி என்ன?
40,000 எஸ்டிமேட்டு. இந்த 40,000 எஸ்டிமேட்டை போட்டு மக்கள் தலையில் ஒரு 5,000 10,000 வட்டியை சேர்த்து 50,000 ரூபாயை வசூல் செய்யணும். இவனுடைய சூழ்நிலை என்ன? வெயில் தாங்க முடியல, எப்படியாவது ஏசி போட்டுருவோம், கடனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன செய்வான்? அதை அணுகி அந்த ஏசியை தான் வீட்டுக்கு போட்டுக்கிறத பார்க்குறோம். இன்னும் எத்தனையோ வீட்டு உபயோக பொருட்கள் தேவையில்லாமல் இருக்கும். அதையெல்லாம் என்ன செய்வாங்க? அதான் இஎம்ஐயில் கிடைக்கிற முழுசுமாவை நம்ம கட்ட போகிறோம், மாதம் 1,500 ரூபா தானே, இதை நம்மளால் கட்ட முடியாதான்ட்டு அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிக்குவான். கடன் வாங்குறதுக்கு, வட்டிக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் 1,500 ரூபா தானே, இதை நம்மளால் கட்ட முடியாதா, அதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லையான்ட்டு அவனுக்கே அவன் என்ன செய்வான்? ஆறுதல் சொல்லிக்கிட்டு அது நன்மையா தீமையா என்று தெரியாமல், அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் சொர்க்கமா நரகமா என்று தெரியாமல் என்ன செய்வான்? அதில் போய் விழுந்து விடுவதை நம்ம பார்க்குறோம். 1 ரூபாயாக இருந்தாலும் வட்டி தான், 1,00,000 ரூபாயாக இருந்தாலும் வட்டி தான். அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களிலே தங்கள் வீட்டு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். எளிமையாக செய்யக்கூடிய திருமணத்திற்காக கடன் வாங்குவதை பார்க்குறோம். வட்டிக்கு எப்படி தன் வீட்டு பத்திரத்தை போய் அடகு வச்சு, தன் வீட்டு சொந்த நகைகளை வங்கியில அடகு வைத்து அதற்கு வட்டிக்கு பணம் வாங்கி ஊர் மிச்ச திருமணம் நடத்துறத பார்க்குறோமா இல்லையா? இது தன்னுடைய தேவைக்கு போக தேவைக்கும் அதிகமாக செய்யக்கூடிய செலவுகளாக இருப்பதை நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட செலவுகளை இவர்கள் எதன் அடிப்படையில் வாங்குறாங்க? வட்டியின் அடிப்படையில் வாங்கி தங்களுடைய வாழ்வை, மறுமை வாழ்வை நாசமாக்கி கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் ஹராம் ஹலால் என்பதை பார்க்க மாட்டார்கள் என்று. அடுத்ததாக என்ன செய்தி சொல்றாங்க? அல்லாஹ்வால் விதித்த வரம்பை வேறு வேறு பெயர்களை சொல்லி மீறுவார்கள். அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டான், வாங்காதேன்னு சொல்லிட்டான். ஆனால் இது வட்டி அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அவங்க ஒரு வியாபாரத்தில் முதலீடு பண்ணி, ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணி அதை என்ன செய்வாங்க? பங்கீடுகளாக வாங்குவாங்க. வட்டியாக தான் வாங்கக்கூடாது, லாபத்தில் பங்கா வாங்கலாம்ல என்று அவர்கள் ஆறுதல் சொல்லி அது போன்ற நிகழ்வுகளிலே ஈடுபடுவதை நம்ம பார்க்குறோம். அது போன்ற மறைமுக பணம் இருக்கின்றது. தன்னுடைய உழைப்பு இல்லாமல் எந்த வகையிலே வந்தாலும் அதற்கு பெயர் என்னங்க? வட்டி தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் விதித்த வரம்புகளை என்ன செய்வாங்க? மக்கள் வேறு வேறு பெயர்களை சொல்லி மீறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஹராமான பொருளாதாரத்தால் தன் உடலை வளர்த்து கொண்டானோ அந்த உடல் சொர்க்கம் செல்லாது. யார் ஹராமான பொருளாதாரத்தால் தன் உடலை வளர்த்து கொண்டானோ அவனுடைய உடல் சொர்க்கம் செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை இது போன்ற நிதி நிறுவனங்களிலே முதலீடு செய்து அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த பொருளாதாரத்தை கொண்டு தன்னுடைய உடலை வளர்த்து கொண்டானே என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. முக்கியமாக என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அவனுடைய அந்த உடல் சொர்க்கம் செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த துவாக்கள், யாருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகின்ற போது முதலாக சொல்றாங்க, யார் ஒருவர் பயணத்தில் இருக்கின்றாரோ அவருடைய இந்த துவா இருக்கின்றதே அதை உடனடியாக இறைவன் கபூலாக்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனாலும் யார் ஒருவன் வட்டி மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை பெறுகின்றானோ, வட்டி வாங்குகின்றானோ, நாம் என்ன செய்யறோம்? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வட்டிங்கிறது வாங்குறதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் யார் வட்டிக்கு கொடுக்கின்றார்களோ, யார் வாங்குகின்றார்களோ, யார் சாட்சியாக இருக்கின்றார்களோ, யார் அதற்கு கணக்கு எழுதுகின்றார்களோ, யார் இடைத்தரகர்களாக இருக்கின்றார்களோ எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த நிலையிலே வந்து விடுவார்கள். பணத்தை கொடுக்குறவன் மட்டும் இந்த நிலையில வரமாட்டான். பணத்தை கொடுக்குறவன் வருவான், பணத்தை வாங்குறவன் வருவான், இதற்காக யார் சாட்சி சொல்றானோ அவன் வருவான், இதற்காக யார் கணக்கு எழுதுறானோ அவன் இந்த லிஸ்ட்ல வருவான். எல்லாருமே இந்த வட்டிங்கிற லிஸ்ட்ல வந்துருவாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையிலே
பயணம் செய்கின்ற ஒருவருடைய துவாவை இறைவன் உடனடியாக அங்கீகரிப்பதாக சொல்லுகின்றார்களே, இப்படி பயணம் செய்கின்ற நபர் ஒருவேளை வட்டி வாங்கி இருந்தால் அவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த நிலையாக இருந்தாலும், எவ்வளவு வறுமையாக இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலையாக இருந்திருந்தாலும், வட்டி என்ற அடிப்படையில அங்கே நாம் நம்முடைய காலை எடுத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்தவித உதவியும் இறைவனிடத்திலே கிடைக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் சென்றிருந்த போது அங்கே நரகத்திலே ஒரு மனிதனை பார்க்கின்றார். நரகத்தில் தூக்கி போடுவதை பார்க்குறாங்க. அந்த நபருடைய வயிறு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பெரிய வீடு அளவில் இருக்கு. வயிறு உப்பி போய் இருக்கு. அதை பார்க்குறாங்க. அந்த வயிற்றுல உள்ளரை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விதமான விஷ ஜந்துக்கள் இருக்க. அது ஊறி ஊறி ஒடியாருது. பாம்பு, தேளு, பள்ளி, பூராண்டு எத்தனையோ வகையான ஜந்துக்கள் அவருடைய வயிறுகளை சுற்றி சுற்றி வருவதை பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்குறாங்க, இது என்ன? இந்த மனிதனுடைய வயிறிலே இப்படிப்பட்ட ஜந்துக்கள் எல்லாம் சுற்றி வருகின்றதே, இப்படிப்பட்ட நிலை என்ன என்று மலக்குமார்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது வட்டியை வாங்கி சாப்பிட்டான். அவனுடைய நிலைதான் நரகத்திலே இப்படி இருக்கின்றது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப நாளை மறுமையிலே நாம் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நல் அமல்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் அங்கீகரிக்காமல் வட்டி என்கின்ற ஒரு அடிப்படையில நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அங்கே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இந்த நரகில தூக்கி வீசப்பட்ட அந்த மனிதனின் நிலையை போல இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நரகத்துல போடுறது ஒரு பெரிய வேதனை தான். அந்த நெருப்பு நம்மளை எரித்து கறி கட்டையாக ஆக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த வயிறிலே அப்படி ஸ்கேன் செய்யப்பட்டது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க. அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்ட நிலை கொண்ட மனிதன் அவனுடைய வாழ்வு இந்த உலகத்திலே வட்டியை அடிப்படையாக கொண்டதாக இருந்துச்சு. வட்டியை கொண்டு அவன் உணவு உண்டான், அவனுடைய பொருளாதாரத்தை வட்டியின் மூலமாக அமைத்துக் கொண்ட என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லி காட்டினார்கள். சொன்னால் நாளைக்கு நாம் வட்டி வாங்கி தொழில் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால், வட்டி வாங்கி உண்டு இருந்தால், நம்முடைய செயல்களை அப்படி அமைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். அந்த கனவிலே ஒரு ஆறு ஓடுகின்றது, ரத்தத்திலே ஓடுகின்றது. அந்த ஆறு முழுவதும் ரத்தமாக ஓடுகின்றது. அந்த ஆறிலே நடுவிலே ஒரு மனிதன் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றான். ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குங்க? சாதாரணமாக ஒரு ஆடை நாம அறுத்தோம்னு சொன்னா அந்த ரத்தம் காய்ந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நாம நடந்து போனோம் வந்தோம்னு சொன்னா அந்த ரத்த கவிச்சு வீசுறத பார்க்கிறோமல்ல. அப்ப ஆறு முழுவதும் ரத்தம் ஓடினால் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட கவிச்சியாக இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் ஆற்றின் நடுவிலே நீந்தி வருகின்றான். அவன் என்ன செய்யறான்? அந்த கவிச்சி தாங்க முடியாம கரைக்கு வருகின்றான். அங்கே ஒரு மலக்குமார்கள் என்ன செய்யறான்? கையிலே கல்லை வைத்துக் கொண்டு அவன் கரைக்கு வரும்போதெல்லாம் அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். திரும்பி என்ன செய்யறான்? அவன் நடுப்புற போயிடுறான். அந்த மனிதன் திருப்பி கரைக்கு வருகிறான். திருப்பி கல் எடுத்து அடிக்கிறாங்க. இப்படி அந்த சூழ்நிலை இருக்கின்றது. அப்ப கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன நிலை? இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன என்று கேட்கின்ற போது அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, இந்த நபர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது வட்டியை வாங்கி உண்டு கொண்டிருந்தான், அவனுடைய நிலைதான் இது என்று மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொன்னா வட்டி வாங்கி நம்முடைய பொருளாதாரத்தை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், பெருக்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தெரியுங்க, பார்வைக்கு தெரியும் யார் பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வட்டிக்கு வாங்கி தொழில் செய்கின்றார்களோ அவர்களுடைய தொழில் அமோகமாக நடைபெறுவது போன்ற ஒரு காட்சி இருக்கும், ஒரு பிம்பம் இருக்கும்.
ஆனால் அல்லாஹு தாலா அதிலே பரக்கத்து செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வும் அதை நான் அழித்து விடுவேன், அதில் எந்த பரக்கத்தையும் கொடுக்க மாட்டேன் என்று தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுவதை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள், இந்த வட்டியை பற்றி ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட வந்தாலும் கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு, அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வட்டியிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொண்டு நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைந்து விடாமல் சொர்க்கத்திலே, அதுவும் உயர்ந்த சொர்க்கத்திலே சென்றடையக்கூடிய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் அமைத்துக் கொண்டு நம்முடைய மறுமை வாழ்க்கையை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த 10 மாத செயல் திட்டத்தின் அடிப்படையில் இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழே வட்டி என்கின்ற ஒரு செய்தியை பற்றி நாம் இந்த ஜும்மாவிலே நினைவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய வாரங்களிலே இன்னும் பல்வேறு தலைப்புகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்தியாக சொன்னார்களோ, நன்மையாக சொன்னார்களோ அந்த தலைப்பின் கீழே உரை நிகழ்த்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே போல வட்டி வாங்குபவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் வட்டி தொழில் நடத்துகின்றானோ அவனுடைய உள்ளத்தில் இரக்கமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறாங்களோ பார்த்துருப்பீங்க, இந்த நம்ம ஊரெலாம் வசூலுக்கு வருவாங்க, வட்டிக்கு கொடுத்துட்டு வசூலுக்கு வர்றதை நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு கண்டிஷனாக கராராக கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அவர்களிடத்தில் பணம் கேட்டு வசூல் பண்ணுவதை நாம் பார்க்கணும். யார் வட்டி தொழில் செய்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலே என்ன இருக்காது, இரக்கம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதற்கு மாறாக யார் தர்மம் செய்கின்றாரோ அவருடைய உள்ளம் இரக்க உடையதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற இந்த செய்தியை இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக நினைவுபடுத்துகிறோம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் வட்டியை அளிக்கின்றான், தர்மத்தை வளர்க்கின்றான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாம் யாராவது பொருளாதாரத்தில் மிகைத்தவர்களாக இருந்தால், அதிக அளவில் பொருளாதாரத்தில் திளைத்தவர்களாக இருந்தால், பணக்காரர்களாக இருந்தால், யார் வறுமையில் இருக்கின்றார்களோ, ஏழ்மை நிலையில இருக்கின்றார்களோ, யார் தேவை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலையை அறிந்து தாமாக முன்வந்து நாம் என்ன செய்யணும், தர்மத்தை செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் வட்டியின் பக்கம் செல்லாமல் அவர்களை தடுத்துக் கொள்வார்கள். அவர்களை அந்த வட்டியிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு நாமும் காரணமாக இருப்போம். அத்தகைய நிலை ஏற்பட்டால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகம் அளவில் உயர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில பல்வேறு இடங்களில தர்மம் செய்வதன் சிறப்புகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில தர்மத்தை அதிகமாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காட்டி தந்த இந்த வட்டி என்கின்ற மாபெரும் பாதகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.